ஊர் எது? கச்சக்கொடினா இதுக்கு அங்கே என்ன ஊர் இருக்கு? ஃபுல்லாக சிங்கள பகுதி தானே அப்படியே. இப்போ நாங்கள் இந்த காடை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். மெயின் காட்டுக்குள்ளே போகிறோம். எல்லாமே த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்து சூட்டுக்கெல்லாம் சட்டப்படி பின்னரம் போல 4:30 பேர் இவனை வச்சு பிடிக்கலாம். அவன் கௌசிக் நடுவில் வருவான். எங்கே இருந்தா இந்த வந்து போயிருக்கான். இப்போ இப்போ இதாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்கால் தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ என்னம்மா இப்போ மறைக்கணும் 3 பேரும் குறுக்கா மக்கா தெரியாதீங்க, மருதமலை கொண்டு போயிடும் அவன். பேச பிஸ்னஸை தொடங்குமா 150 கொடுப்போம். எல்லாத்தையும் இடத்தை நான் எனக்கு உனக்கு என்னது ப்ரோ? ஆஞ்சிடன் வரண்டா மதியத்து 10 மணி இப்போ வரணும். அதுக்கு மேலே வந்தா நாங்கள் அப்படி இல்லை, இயற்கையை தான் காட்டுவோம். இப்போ வந்து தண்ணி குறைய வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் குச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கச்சக்கொடியில் இருக்குது. இங்கேருந்து இப்போ நம்ம நாகப்பழம் வாங்குறதுக்கு நாவக்காட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே போனால் அந்த நாகப்பழம் இருக்கா பழக்கிலியாண்டு அப்படி இல்லாட்டி நம்ம அங்கே சாப்பிடுவோம். அம்பார்லடா நம்ம என்ன சாப்பிட போனோம்? கடவுளையும் பழம்னு கடவுளை போல நிறைய பேர் கிடம் தெரியாது. அந்த இடத்தையும் காட்டுறோம். இந்த வெள்ளிக்கிழமைன்றதால் பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு கிளியர் இல்லை. இது நாய்ஸ் பண்ணி கொடுக்கணும். டிஜே மைக் பார்ப்போம். வாங்க போய் செக் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி டிஜே கம்பெனி இல்லை தட்டி பாப் மாடல இல்லாட்டி டிஜே கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பிடுவோம். அந்த மொட்டை டிஜேக்கா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளிக்கிழமைன்றதை பார்த்தீங்கன்னா கோயிலில் பாட்டு போட்டிருக்காங்க. சில நேரம் கொப்பி ரைட்டாக வருதோ தெரில, ஒரு வேலை என்ன நடக்குது தெரில. இந்த என்ன எங்கே அந்த பீக்கிறது ஆடிக்கானு நான் தூரத்தில் எடுத்து படிக்கிட்டு பார்த்தேன். அடா பாதிகளா பக்கத்தில் தான் நான் வீக்கிற காட்டி நிற்கிற நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியுமா? நம்மளால் மட்டும்தான் ப்ரோ முடியும். யாராலையும் பார்க்க முடியாது. எல்லாருமே நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? சிட்டியை தான் ஓடி போய்ட்டு சிட்டிசனை நின்று பார்ப்பீங்க. நாங்கள் அப்படி இல்லை, இயற்கையை தான் காட்டுவோம். இப்போ வந்து தண்ணி குறைய வருது. தண்ணி கூட வர டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நேராக அப்புறம் போகணும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பெல்லாம் இங்கே வேலை செய்யாத காரணத்தால் ப்ரோவை இப்போ நாங்கள் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூகுள் மட்டும் நான் அவங்களுக்கு மேப் காட்டிடும். எங்கள் கூகுள் மாத்தாச்சி வேலை செய்யாதபடியா எங்கள் பேனர்ஜி அவர்கள் இப்போ எங்களுக்கு இதெல்லாம் காட்டுவார். இப்போ இந்த ஏரியாவை ஃபுல்லாக அவர் தான் பொறுப்படுத்துக்காரு. அதான் இந்த இடங்களை பற்றி அவருக்கு தான் அக்கு வேறு ஆணி வேறு முழு பேரும் தெரியும். பைக்கு சரியா அந்த பைக்கு சரியாக கிடைக்குது கிடந்து. இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவுக்காலை இங்கே போகிற இடமெல்லாம் புக் பண்ணி தான் வச்சுக்கிங்க. எந்த இடத்துல ஒன்று தாக்க போதும் அதில் தாக்க இருந்தால் இங்கே ஒரு ஆரம்பம் இருக்கிறதாங்கடா. ஓ என்ன சவுக்கால் என்ன சொல்கிறேன்? சுடுகாடு மயான பூமி ஃப்ரெண்ட்ஸ், மயான பூமி. பிறகு நான் அது வேறு பிரச்சனை, அதை மறந்துட்டேன். என்னடா கதை அது வேறு. என்னடா நீங்கள் கதைக்கிறீங்க? ஒன்றும் விளங்குது இல்லைண்டா. நாங்கள் என்ன எதில் கதைக்கு எந்த பாஷை இல்லைடா கதைக்குது. சுத்த தமிழில் காய்ச்சாலும் விளங்குது இல்லைண்டா. 1-2 வார்த்தை தான் இங்கிலீஷ்லயே வரும். ஏண்டா அவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும். ஆங்கிலம் எங்களுக்கு அவ்வளோ தான் தெரியும். அப்படிதானே ப்ரோ? தெரியும். அவங்க சொல்கிறது அப்படி தான்டா நமக்கு. இங்கே வந்து வாகனங்கள் வந்து குறைவா வரதால் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூடுதலாக நடப்பயணத்தை தான் பாவிப்பாங்கல்ல, நடந்தால் கூடுதலாக வருவாங்க. இங்கே பாருங்க மக்களை காட்டு. இந்த ஏரியாவில் கொஞ்சம் வீடுகள் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க பைக்கு சரியாக சறுக்குது கடந்து. கூலர் பிரச்சனை வை கூலர் கொடுத்தா கூலரை சத்தத்தை காணல. பார்வைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் ஒரே ரோடு இல்லை, வேறு வேறு ரோடு. யாரா பணமாட்டிய குறுக்கில் கௌசிக் போகிற மாதிரி போட்டுச்சிக்கான இது வெள்ள அடி வந்தீங்கண்ணே. கன்றாது இந்த ஸ்கூல் அடிக்க நம்ம போனோமா ஞாபகம் சரியா ஞாபகம் இல்லை அது. வா எனக்கு இந்த சீனெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் யார் ஜெயகரன் வந்து கேட்குற கேள்வி தான், தம்பி இப்படி ஒரு வீட்டில் வந்து இருக்கணும்டா
இப்படி வீட்டில் சாப்பிடணுண்டா இருந்து வீடு கட்டணுன்றாரு. கடைசியாக வந்து சொன்னார், தம்பி இதுக்கு நான் போயிட்டு வரேன் விடுக்கடா, நான் வரல, இந்த ஏரியா பக்கம் வரல, லண்டன் திரும்பி போயிட்டார் அவர். இப்போ வழங்கி நாளைக்கு பெரும்பாலும் நம்மளை கஷ்டம் வழங்கியிருக்கணும் நினைக்க ஜெயராமனுக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, வாடி வாடின்னு கேட்ட கடைசி அவருக்கு நான் சொன்னேன், வாடி இங்கே இல்லை, ஒண்டி இல்லை, எல்லாம் மாந்தி போயிட்டு முதல் நான் கடந்து வாடி கடியெல்லாம் ஒன்றை நடக்கு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி முதல் மாதிரி இந்த வாடிலாம் இல்லை. இது என்ன கோயில் ப்ரோ? இது நீ தானே சொன்ன இந்த இந்த வருஷம் நாவல் வந்திருக்கு. எப்போ இது என்னங்க பிள்ளையார் கோயில் நினைக்கும். ஒன்றுக்கு இருக்கிற மாரியம் கோயில் நினைக்கும். 2 கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருக்கு. வேணுங்க அங்கால இது பார்த்தீங்கன்னா 2 கோயிலும் ஒன்றா இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயில், இங்கே இருக்குது பிள்ளையார் கோயில். அங்கே 2 பேர் வந்து ஜோசிப்பானு 2 பேர் இருந்து காய்ப்பானு. இப்போ என்ன தெரியுமா, யாரும் அவனோட பாட்டு காய்ச்சி போகிறான்னு 2 பேரும் வைத்தியக்காரன் இருப்பானுதோ. எல்லாரும் யூடியூபர்ஸுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா, ஆரம்பத்தில் எல்லோரும் இப்படி தான் கீழே தானே மேலே வார அந்த கீழ் மட்டத்தில் இருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது என்ன சொல்லாங்க, இவனுங்க நம்ம வேலையே இல்லையா, வெட்டியே இல்லையா, ஃபோனு கைமா வீடியோ எடுத்து திருறானு, ரோட்டோட திருறாண்டு. இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கேன் போயிட்டு, என்ன ப்ரோ வீடியோ எடுக்கலாமா, எங்களையும் கூப்பிடுவீங்களா, நாங்களும் வரலாமா அப்படி என்னோட இப்போ கேட்ட ஆக்களுக்கெல்லாம் அவங்களுக்கே நான் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வர அந்த டைமெல்லாம். என்னடா நமக்கு இப்படி நான் கேட்சாங்க, நம்மகிட்ட அந்த ஹெல்ப்பெல்லாம் கேட்காங்கண்டு. அப்படி ஆக்களுக்கு ஹெல்ப் நான் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ நான் போடுறதில்ல, இதை சொல்லணுன்னு எனக்கு இதுக்காக சொல்லலை, சொல்கிறேன். யாரையும் நம்ம வந்து ஒரு மட்டமாக நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய பேரை நீங்கள் யூடியூபர்ஸ் நான் பார்த்துருப்பீங்க, அவங்களோட வரலாறு எடுத்து பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த எல்லாத்துலேயும் அடிப்படை தான் வந்திருப்பாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விவோ ஃபோன்லாம் வீடியோ எடுத்துப்பேன், அதெல்லாம் நான் அழிக்கவே. நீங்கள் ஆரம்ப வீடியோவே பாருங்கள். இந்த 12 Pro Max, GoPro, DJ மைக் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது பார்த்தோமா இல்லை, நாளைக்கு இதை விட இன்னும் ரேஞ்ச் மாறும். இதுதான் தொழில், இதுதான் வீடியோ எடுத்து தான் காசு உழைக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வழிகள் இருக்குது, சொல்கிறேன். நாங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா யானை காடு, வந்து கொஞ்சம் சிக்கலான ஏரியா தான், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வீடியோ மட்டும் வராது. அங்கே பக்கத்தில் மலை கிடக்குல்ல அவர் அந்த துண்டுக்குள்ளே அந்த குளிக்கிறது எல்லாம் குளியலண்ணே, எல்லாம் வைக்கான லைவ் சோப்பும். லைவ் சோப்பே மறந்துட்டானேடா குளிக்கிறத, நானே மறந்துட்டேன். எது ரோட்டு கொஞ்சம் தள்ளி போகிறேன். அந்த அதான் போக்கால வரணுண்ணே. மேலே கிட்டத்தட்ட களுவாஞ்சிக்குடியிலேருந்து இங்கே வாரத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் பிடிக்குமா? என்னடா ப்ரோ, பஸ்ஸில் கடிச்சு சாப்பிட்டாங்க. பைக்கை நம்பி கொடுத்தா செஞ்ச வேலையா கராச்சிக்காரனுகள். சப்பா கொடுக்கும்போது சூச்சு வேலை, இது தரும்போது சூச்சு வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவலை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ட்ராவல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. செய்தி வாசிக்கிற மாதிரி இது எத்தனை கிலோமீட்டர், இது என்ன இடங்கள், இடத்துல பேர்லாம் சொல்லுவோம் வடிவா, அதை விட்டு போட்டு நின்று நிதானமாக இங்கெல்லாம் இல்லை, சேர்ந்து ட்ராவல் பண்ணி வாங்க. சத்தியமாக பிடிக்காதாக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணி போட்டு அப்படியே என்னென்ன செஞ்சுட்டு அப்படியே போயிருங்க. சும்மா வந்து ஓ இல்லை, அதை விட்டு போட்டு சும்மா அதான் இதாண்டுலாம் வரதில்ல. நைட்டா தண்ணியை காட்டு இதாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்கால் தண்ணி வந்துட்டுருக்கு இப்போ. கடு பள்ளமாக இருக்கும் இப்போதைக்கு. சும்மா வந்து பார்க்கலாம், தப்பு தண்ணிகளை வந்து கிடக்கலாம். ஓ மை இதுக்குள்ள மழை பெஞ்ச பைக்கெலாம் ஓடுற கஷ்டம். ஆண்டவா, ஓ நல்ல புத்தி தான் இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு இது. ஆடா ப்ரோ, இப்போ யானை வந்து திரியுமாடா இந்த இப்போ
என்னது அங்கே போன வைக்க வச்சு பெரிய தொரட்டி கம்பெனி இல்லை 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 ஏறு மேலே அப்படி தானேப்பா கண்ணு நடுக்கானுகள் எங்கேயும் போனால் உதவி செய்கிற இந்த பேரில் போயிட்டு முன்னுக்கு நாடகம் நடிக்க சொல்கிறானுகள் படம் ஓட்டுறாங்க கேட்டா என்னத்த கதைக்கிறவா என்னஜே ஆ வந்து என்ன தண்ணி எடுக்கிறாங்க கூல் இருக்கா வந்துட்டு எடுப்போம் என்ன மாதிரி நம்ம சொந்தக்காரங்க நிற்கானுங்க போல முன்னுக்கு பால் குடிக்காண்டோ நம்ம கறந்து குடிப்போமா என்ன மாதிரி சும்மா இருக்கேன் 3 பேரும் குறுக்கா மக்கா தெரியாதீங்க மருதமனை கொண்டு போயிடும் அவன் தாத்தா வராரு கதரை விட்டா போறாரு தொப்பியோட போறாரு பச்சைக்கல்ல சட்டையோட போறாரு அதான் பச்சைக்கல்ல சட்டடா அது நமக்கு பெனியன் தாத்தாக்கு சட்டை அடே என்ன இவனு நிற்கானே ஹெல்மெட் போடல கேட்பானு ஓ அதோட நான் ஹெல்மெட் போட்டு வருவேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் காட்டு ஏரியாலையும் விட்டு வைக்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு ஓ உங்களுக்கு மரியாதை சார் உங்களுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் எட்டி பார்த்துச்சு ஒன்றும் இல்லை அப்படியே கண்ணனை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படியே இங்கே பயப்படுற அளவுக்குலாம் சீன் கிடையாது மரியாதை மட்டும்தான் பயம்ன்றதெல்லாம் சீன் கிடையாது இப்படி என்னடா சொல்கிற என்ன சொல்கிற பங்கு அண்ணாச்சி ரேக்கல் நாவல் அங்கே எடுக்கலாண்டு அண்ணாச்சி இவனு என்னடா நம்ம ராமிகா மை ஃபாரஸ்ட்டா இதான்டா ஃபாரஸ்ட்டு ஒருத்தன் அப்புறம் அடிச்சுக்காடா என்ன சொந்த வீடு அடிச்சுக்காடா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நாப்பழம் ஆகி வந்தேன் நாப்பழம் இல்லை பூத்து விற்பான் பூத்து அவங்களுக்காக இல்லை ஆமிக்காரன் நல்ல அவனு எஸ்டேப் கொஞ்சம் பரவாயில்லடா அவனும் டீசென்ட்ரா அதெல்லாம் கேட்க மாட்டேன் தம்பி பார்த்து போகணுன்ட்டு சொல்லுவான் அவன் தான் இவனுகள் தான்டா அவன்டா பார்த்துட்டு என்ன ஹெல்மெட் போடலையாண்டு நமக்கு நன்மைக்கு பார்க்குற மாதிரி இங்கே வர்ற வாடி ஒன்று இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அக்கா பார்க்குற வேலையாக தான் இருக்குது வீடியோ எடுக்க வந்தா அவர் சங்கரனை விடுறாருல்ல ஒரு பக்கம் சொல்கிறார் அடிக்கடி என்னடா நீங்கள் அங்கே அப்படி இப்படி திரும்பிங்கிட்டு அம்பளேண்டு வருது டான் 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 பிசி எடுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதுக்குள்ள ஏதோ ஒரு காட்டுக்குள்ளாம் இந்த மலைக்கு போயிருக்கேன் அவர் அந்த மலை அந்த கோயில் ஒன்று இருக்கிறது உள்ளுக்குள்ளே மலையில் ஏறுனா கொஞ்சம் தூரம் மேலே யானை நிற்குமாமே அங்கே ஆமாம் இந்த அதை எப்படி ஏறு இந்த அப்படி எந்த பக்கத்தில் ஏறி அது மேலே காடாண்டா அப்படியே மேலே காடா நெல் நடத்து இந்த பெரிய காட்டும் காட்டும் அப்படி எங்கால ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மலை அந்த மலைக்கிட்டே ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் முதல் போய் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதாங்களுக்கு வேண்டாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தரேன் போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நாவலத்தை பார்த்திங்கன்னா பிஞ்சி பழுத்திருக்காடா இந்த வார நெல்லி ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாமரம் காடு ஆனால் இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு ஃபுல்லாக இங்கே இருங்க பேனர்ஜி ஏறிக்கார் மேலே என்ன ப்ரோ ஏதாவது கிடக்குதா இந்த நிற்கணடா ஒன்றோட பழம் இதில் ஓரளவான பழம் தானே தெரியுதா உங்களுக்கு கிளப்படு அவ்வளோ பழம் இல்லை கருங்காய் தான் ம் இங்கே மட்டும் இல்லை 2-3 இடத்துக்கு போகிறோம் ஆரம்பம் இதுதான் ம் இந்தாக்கி பழம் ஒன்று மரம்
ம் கைக்கும் உசுப்பி விடாதாடா அந்த சின்ன பழம் அது நிற்கும் பாரு சதக்காய் அது கொட்டை இருக்காது அதில் நல்லா வைக்கின்றா அது ம் அது நல்லா வைக்கின்றா கண்டுட்டா ப்ரோ கண்டுட்டா ப்ரோ பாடுறா ம் பேச பிஸ்னஸ் தொடங்குமா ஆஞ்சி ஒன்று விற்போமா ஒரு சுண்டு உலகிட்ட விற்றுவாவா நண்டி 20 ரூபாய்க்கு வாங்கணும் நம்ம 150 ரூபா கொடுப்போம் எல்லாத்தையும் இடத்தையும் நான் எனக்கு உனக்கு என்னது ப்ரோ ஆஞ்சிடன் தனியும் தூரம் இல்லை நான் கொடுக்குறேன் அதுக்காக இங்கே டேய் இதையும் சொல்லிடு அதுக்காக டெய்லி வந்து பின்னத்தில் வரல வரண்டா மதியத்து 10 மணி இப்போ வரணும் ம் அதுக்கு முதல் வந்தா ஜான தும்பி கையை போட்டு தூக்கிட்டு போவோம் பொறுப்பு நாங்கள் இல்லை இப்போ சொல்லக்கூடாது பொறுப்பு எடுக்காது ஆ வீதியை பார்த்து வந்துட்டு இல்லப்படா இப்போ சொல்லக்கூடாது யூடியூப்காரங்களை பார்த்தா நாங்கள் வந்துட்டு ஜானை ஃபோன் பண்ணி சொன்னது 10 மணி காட்டுக்கு அதுக்கு வந்தேன் நாங்கள் ஏண்டா அதுக்கு அது பசியில் திருச்சல்ல அது உங்களை கந்து பார்த்துரும் பிறகு பாருங்க சின்ன சின்ன காடு கிடையாது ஏண்டா எந்த நேரத்துலையும் எது வேணாலும் இன்னும் போகணும் எந்த நேரத்தில் எது வேணாலும் வரலாம் இதுக்கால வரும் அந்த ஒரு அண்ணன் ஒன்றா ஞாபகம் இருக்கா ஹெல்மெட் அங்கே கிடக்குறா நான் அதை இது போயிட்டுருவேன் எல்லாம் கருங்காயம் இருக்குடா ம் நல்லா இருக்கு இந்த பழம் ம் இந்த பழம் நல்லா இருக்கு இந்த பழம் இல்லை வேறு இடம் பாப்பமா இன்னும் காட்டுக்கு போவே இல்லைடா நம்ம இன்னும் காட்டுக்கு வர போகணுமாடா ம் யானை காட்டுக்குள்ளே விளையாடி இதுருவோம் ம் காட்டுக்காய் இது ம் கருங்காய் நல்லா தாண்டா இருக்கு உசுப்பாது கேட்க சின்ன சின்ன மரத்தில் காய்ச்சிக்காண்டா இதில் காய்ச்சி இருந்தால் நமக்கு லக்கு தான் படத்தில் இதில் பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க ஆயிரத்துக்கெல்லாம் என்ன ம் காட்டுக்குள்ளே போய் பாரு பாலியில் தெரியும் ஆட்கள் அடப்பா இல்லை இங்கே தான் நான் பாஞ்சு வீக்கெண்டில் ஃபுல்லாக காய் பழுக்கலை அங்கே ம் ம் சரிப்பா வேறு இடம் போம் முசுத்து கும்பமாக இருக்கிறேன் திரும்ப டே அப்படி பார்க்க போனால் பைக்கை கொண்டு இதுக்குள்ளே இருக்கிறாமேடா இதில் ரவுண்ட் அடிச்சு எல்லா மரத்தையும் பார்த்துக்கலாம் இல்லையா ஒன்றும் இப்போ நாங்கள் இந்த காடை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் மெயின் காட்டுக்குள்ளே போகிறோம் எல்லாமே த்ரில்லிங்காக தான் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க இங்கே பாருங்க டே அப்படி சவட்டுற அப்படியே இங்கே சவட்டி எடுத்து இங்கே இருக்கு பழத்தை பாருங்க வச்சு விட்டுறாதா மூத்து அடிக்கும் அப்போ விடுவேண்டா ஏய் விட்டுறாடா அப்போ கட்டாயமாக விடுவேண்டா இல்லைடா யாரோ பிளான் பண்ணி உண்டு சொன்ன மாதிரி விளங்குது எனக்கு டேய் தல்றா மேல் கந்து பிடிக்கல தல்றா விட போகிறேன் ம் நீ தல்றா விட போகிறேன்
என்ன செய்யுது வெளிநாட்டுக்கு நண்பர்களை பார்க்க தான் முடியும். சாப்பிட்றதுக்கு சேர்த்து உங்களுக்காக நாங்கள் சேர்த்து சாப்பிட்றோம். சும்மா ஜோக்குக்கு சரியாக சொல்கிறேன், அதுக்கான சீரியஸ் ஆகிறல. இதில் ஒன்று இருக்குடா. ஆமாம். அடுத்த காடுகளில் போம். இந்த தெரியுது தானே, இது வந்து பார்த்திங்கன்னா கல்வாடி. முன்னாடி வந்து இங்கே தான் செங்கல் ஏற்ற வர, அதுக்கு பிறகு எல்லாம் இந்த புலக்கல் வந்த பிறகு பெரும்பாலும் செங்கல் எல்லோரும் மறந்து போயிட்டாங்க. லேசான வேலைக்கு போயிட்டாங்க. நாங்களும் புலக்கல்ல தான் டொய்லெட் கட்டி கொடுத்து என்ன லேசான வேலைன்ட்டு அதையும் நானே சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் மாந்திட்டு அப்படியே, அதாவது உங்களோட தொழிலும் அடிபட்டு அப்படியே. ஆனால் இப்போ வந்து செங்கலோட விலையை பார்த்தீங்கன்னா 15 ரூபாயாம். 15 ரூபா, 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா போன கல். புரோக்கல் தான் இல்லை, புரோக்கல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா 75 ரூபா, சாரி 75 ரூபா போகுது. சின்ன ரேட் போகுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஒரு அளவான நாவப்பழம் நான் கடந்தது இல்லை. ஏரியா கட்டுறமாங்க இன்னும் இதுக்கு மேலே இன்னும் ஏரியாவாடா. இந்த இடத்த நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன், யாரும் வர தேவையில்லை. வாரண்டாலும் கொஞ்சம் 2 கூட்டாளிமாரோட வந்து 10 மணிக்கு பிறகு வந்து ஒரு 12 மணிக்குள்ள ஓடி நீங்கள் விட்டேன். பிறகு யூடியூப்புக்கு நான் வந்தான், வீடியோ எடுத்தான், போட்டான். இதை நம்பி போய் எங்களை பிள்ளைகள் சேர்த்து போயிட்டு வந்து கேட்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன். நேரத்தோடைய கம்பெனி பொறுப்பு இல்லை. எவ்வளோ வருது என்னது? ஓ மை காட், இதானே வாடியை பார்த்தியா? புதுசு புதுசாக வாடியா வந்திருக்கு. ஆட்டோண்ட கொண்டு போமாடா. சூப்பி போத்தில் பாலை கரைச்சி கொடு. ஏங்க யானை வெளி கம்பி பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்பியை காட்டுறா ப்ரோ. இல்லை இதை காட்டுறோம் நைட்டில் இப்படி விட்ட அந்த யானை இந்த கம்பியை தாண்டி வருது. அது கம்பு நாட்டிக்குதுவா, அந்த கம்பில் காலை வச்சு பிடிக்குது. என்ன மூளை யானடா அது? காடும் மூளை உள்ள கம்பெடுத்து போட்டு பார்க்க கறந்து வருது. எப்படிண்ணே போமா ஐயாட்ட கேட்போம். இது எனக்கு என்ன ஏரியா உண்டு பாபா? ஐயா இது என்ன ஊர்? இது கச்சக்கொடி. கச்சக்கொடிண்ணே. இதுக்கு அங்கே என்னென்ன ஊர் இருக்குது? இங்கே ஃபுல்லாக சிங்கள பகுதி தானே அப்படியே. இங்கெல்லாம் இந்த யானையில் ஒன்று இல்லையா அங்கே வருது? ராவிலாம் வரண்ணே. அப்போ நம்பி போகலாம். அப்போ சரி, உங்களை நம்பி தான் போகிறேன் சரியா? வந்தா நீங்கள் பொறுப்பு போகிற வீடியோ எடுத்துப்பீங்க. மட்டம் மதியத்தில் யானை கட்டினா போட்டாங்க. சரிதாண்ணா, மதிய டைம் ஆக போகுது. நீங்கள் டேய் அது எப்படி இங்கே ஃபுல்லாக சிங்கள பகுதி வந்து என்னது? கச்சக்கொடி கச்சக்கொடி ஸ்கூல் என்னது? கணபதிபுரம். இங்கே பக்கம் போய் பார்த்தது இல்லையா? இங்கே பக்கம் போய் ஏன் ஃபுல்லாக காடா? இதில் ஏற போறீங்களாடி? சிங்கிள் ஏரியாண்டாரு மனுஷன். வீடியோ எடுத்துக்கேன்டா. போயிருக்கேன் ஞாபகத்துக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டுட்டான்டா. வந்துட்டு என்ன ஓ தெரியும். இது ராமிக்காம கிடக்கல போகிற வழியில். வா என்ன கூழ்றா இது. படுப்பமாக வருத பாய போட்டு என்ன மாதிரி நல்ல பட்டுக்க நாக்களுக்கு நல்ல பட்டுக்க. அங்கே பாருங்க பாரு ஆள்ற நல்ல நைட்டில் சுற்றுற பாகல படுக்கிற.
இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சா கஷ்டம்டா ரோடு அப்படியே புதஞ்சி எலும்புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டயர் பைக்கு இழுக்குதுலடா ப்ரோ அவடத்தையே சுற்றுது அவடத்தையே சுற்றுது கிடந்து இந்த ரோட் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் இழுக்குது உரமா தெரியும் அங்கால ஃபுல்லாக காவட் போட்டிருக்கு அது நம்ம அங்கே அது அம்பாறை அது ஏறும் தெரியும் அம்பாறை ரோட்டுக்கு ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமிக்கம் ஏரியா நாங்கள் அப்போயும் ஹெல்மெட் போடாமல் தான் தெரியும் அதுமில்லே வாப்பா உங்களுக்கெல்லாம் என்ன ஒவ்வொரு இடம் கிடைக்குதானே படுக்க வெயில்ல நடங்க இன்னல்ல படுக்காம கடுப்பேருது எங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆமிக்காமுக்குள்ளே சாப்பிட்ற நல்ல படுக்கடை ஆக்கிறதுக்கு ரைட் ஏற்ற வரம் காப்பீட்டில் இனிமே இனி எங்கள் மாமா நிற்பார் ஹெல்மெட்டை போடணும் நீ சரிப்பட்டதா போடாங்க நிற்க வேணாண்டா நின்றா காசு கொடுப்பானே சரியா நின்றா காசு கொடுப்பான்னு சொல்லிட்டேன் வரேண்ணே இதெல்லாம் பண்ணாங்க போது ஒரு போலியாப்பே என்னதுல தர்ற காட்டுக்கு உள்ளுக்குள்ள வர மாட்டேப்பா உள்ளுக்குள்ளவே 1000 பேர் எல்லாம் வேணாம் என்ன சாய் குறிப்பு கொண்டு வருது லீவில் போன ஆமிக்கார மாதிரி ஆக்கள் ஜோக்க வரேன் என்ன போகிறாங்களே யானை 2 போதா 4ண்ணே நாலு போதா 2 போதா 4 போதா நீல ஆமிக்காராக்கள் மாதிரி போகிறாங்க ரெடியா என்னதான் வருதியா அதோட அந்த சப்ஜெக்டை முடிப்போம் இது பூக்கவே இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நடு காட்டுக்குள்ளே வந்து நிற்கும் இதுதான் நாவக்காடு இதுதான் நாவக்காடு அதுக்காண்டி காட்டுக்கு நாவப்பழம் இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சட்டப்படி பின்னரம் போல 4:30 வந்து தான் இவனை வச்சு பிடிக்கலாம் அவன் கௌசிக் நடுவில் வருவான் எங்கே இருந்தா இந்த வந்து போயிருக்கான் இவன் இப்போ நைட்டு போயிருக்கான் நினைக்கிறேன் நைட்டு போயிருக்கான் வந்து போயிருக்கான் அவன் அவன் இந்த தடம் நான் கடை டேய் இவன் கடைசியாக சாப்பிட்டது வந்து பணம் கொட்டு சூப்பி அடித்து துப்பி போட்டு போயிருக்கான் அவடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக இவன் ஒட்டி நிற்பான் ஒரு சாதியாது இவனை நம்ப இயலாது நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம் பைக்கு உள்ளே ஓடியா இல்லாட்டி காட்டுக்குள்ளே ஓடியாப்பே ஒரு வையை கொண்டு போட்டது காணாதா எது மட்டும் போவோம் இந்த காட்டுக்குள்ளே பைக்கு இதே போவோம் இங்கே போங்க அங்கே போங்க ஆனால் இந்த காட்டுக்குள்ளே விலங்குகள்லாம் இருக்குதானடா விலங்குகளா மிருகங்கள் விலங்குகள் 2 இருக்காடா விலங்கு வேற மிருகங்கள் வேறண்ணே இல்லை அதுக்கு வந்து கேட்பாங்க சரி நம்ம வீடியோ முடிப்போம் ப்ரோ என்னமா அதுவும் வெயில் தான் வரண்ணே அதுவும் வெயில என்ன யானை வருமா யானை வராது இல்லை இப்போ கிட்டாடியில் வந்தது வர நாங்கள் லெக்க விட்டுட்டு வேறு வழியில் வந்துட்டு இஞ்சால பிரச்சனை இல்லை அதுவும் வெயில எப்படி சொல்றீங்க வெயில் சரி வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த நாவப்பழ காட்டுக்குள்ளே நாவப்பழத்தை காணலை ஆனால் அதுக்கு முதல்ல நாங்கள் நாவப்பழத்தை சாப்பிட்டோம் அது நான் வீடியோ பார்த்துருப்பீங்க தனியாக வந்துடாதீங்க சத்தியமாக சொல்கிறேன் தனியாக வந்துடாதீங்க இந்த ரோட்டில் இவ்வளோ நேரம் நிற்கும் ஒரு பைக்கிங் ஒன்றேங்கல்ல 4 பேர் லீவில் வந்து ஆமிக்கார மாதிரி 3-4 பேர் போய் கொண்டிருக்காங்க அவ்வளோ மட்டும்தான் அவன்கிட்ட 2 ஜானை போகாது 4 ஜானை நக்கலாக நமக்கு அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அடிக்காதுகள் அப்போ எப்படிப்பட்ட இந்த இடம் டேஞ்சரான இடம் பொம்பளை பிள்ளையில கூட்டிகிட்டு ப்ரோ நல்லா இருக்குன்னு இந்த ரேஸ் ஓடி பார்க்குறதுக்கு தூக்கி எடுத்து பார்க்குறதுலாம் வரக்கூடாது அப்படியே விட்டு போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா நாலு டீமாக வந்து சுற்றி தெரிஞ்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணி போங்க காட்டுக்குள்ளே தயவு செஞ்சு போயாதீங்கடா அப்புறம் 2 பேர் சொல்லிடுங்க யூடியூப்கார் சொல்லி போனண்டு ஓண்டா 2 பேர் அப்படி தான் நம்மளோட இடத்த காட்டுறதுக்கு ஃபோட்டோ ஷூட் அந்த காட்டுக்குள்ளே பிடிச்சிக்காது
என்ன மட்டும் பழி கொடுத்துறாங்க நண்பர்களே, என்ன பழி கொடுத்துறாதீங்க. கொடுக்குறா நீங்க யாரு என்ன இவனை கூட கொடுக்க எங்கே போறட்டா எது போட்டோ பிடிச்ச கூட கொடுத்துருக்கு. தெரியும் யாரு என்ன அவனை போன படி சுற்றி சுற்றி இடம் காட்டுறது பார்க்குறதுக்கு போயிட்டு நான் போய் என்ஜாய் பண்ணி சொல்லலை. இதுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. விரும்பி நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கிற வாங்க, நாவப்பழம் சாப்பிட்ற வாங்க. ஆனால் அந்த 10 மணி சாப்பிடணும் ஒரு மாதம் இந்த மாதம் கூட பிடிக்கும். இங்கே வரண்டா இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிக்கு 2-3 மாதம் போகும். வேறு ஒன்றுக்கும் வராதிங்க. ஃபோட்டோ பிடிக்கணும் மட்டும் சும்மா வந்து போங்க. 12 மணிலேருந்து 10 மணிலேருந்து 12 மணி தான் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் நிற்காதீங்க. பாய்.